எதுக்குடா உனக்கு 200 ரூபாய்? அம்மா நான் முடி வெட்ட போறேம்மா, அதுக்கு தாம்மா. ஏண்டா முடி வெட்டுறதுக்கு 200 ரூபாயாடா? ஆமாம்மா, இப்ப எல்லாம் எவ்வளோ ஹேர் ஸ்டைல் வந்துருச்சுமா, டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல்லாம் வந்துருச்சுமா, ரேட்டெல்லாம் ஏத்திட்டாங்கம்மா. 200 ரூபாய் கொடுமா. இந்தாடா 200 ரூபாய், ஒழுங்கா நல்லா ஒட்ட வெட்டிட்டு வரணும். ஸ்கூல் போற புரியுதா? இந்த ஸ்டைல் எல்லாம் பண்ணிக்கிட்டு வரக்கூடாது. ஒழுங்கா நல்லா ஒட்ட வெட்டிட்டு வாப்போ. சரிம்மா சரிம்மா கொடுமா. என்ன நம்ம அண்ணனை காணோம், இங்க யாரோ வேற ஆள் நிக்கிறாரு. இவர் எப்படி வெட்டுவார்னு கூட தெரியாதே. எதுக்கு தெரியாதவற்றை வெட்டிக்கிட்டு நாம அப்படியே கிளம்பிடுவோம். அந்த அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் கூட பொறுமையா வெட்டிக்கலாம். என்ன தம்பி கடைக்கு வந்துட்டு அப்படியே போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சும்மா தலை சீவலான்னு வந்தேன். என்ன தம்பி தலையில இவ்வளவு முடி வச்சுக்கிட்டு தலை செய்வலான்னு வந்தேங்கிற? முடி வெட்ட தானே வந்த, வாப்பா நான் வெட்டி விடுறேன். இல்லண்ணே, இங்க ஒரு அண்ணன் ரெகுலரா இருப்பாரு, அவங்க இல்லையா அன்னைக்கு? அந்த அண்ணன் 2 நாள் லீவு தம்பி, ஊருக்கு போயிட்டாங்க. நான் வெட்டி விட்றேன்ப்பா. உனக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும் சொல்லு, நான் வெட்டி விட்றேன். இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் இருக்க ஹேர் ஸ்டைலில் நான் சூப்பராக வெட்டுவேன் தம்பி, பயப்படாமல் வாங்க, நான் வெட்டி விட்றேன். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க ட்ரெண்டிங்கில் வெட்டிங்களா நீங்கள்? அடா ஆமாம் தம்பி, தைரியமாக வந்து உக்காரு. உனக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணும்னு சொல்லு, சும்மா பக்காவாக வெட்டி விட்றேன். அண்ணே உங்களை நம்பி தான் இருக்கிறேன், சும்மா பயங்கரம் வெட்டணும். இப்போ இருக்க புள்ளிங்க ஹேர் ஸ்டைல் வெட்டணும். நான் சொன்ன மாதிரி சும்மா சைடு 2 சைடில் அப்படியே ஒட்டை எடுத்துட்டு நடுவில் அப்படி ஷார்ப்பாக இருக்கணும், பார்த்தாலே சும்மா மெர்சலாக இருக்கணும், அந்த மாதிரி வெட்டணுண்ணே. தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாத, அண்டர் கட்டு விட்டு வக்காளி முடிய சூப்பராக பண்ணி விட்றேன். அப்படியே ரோட்டில் போனாலும் எல்லா பொண்ணுங்களும் ஒன்று தான் பார்க்கும், அப்படி சரியா? அப்படியாண்ணே, சரிண்ணே சரிண்ணே, வெட்டி விண்ணே. தம்பி ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்க அண்ணே. நான் கூட என்னமோ நினைச்சேனே, நான் நினைச்சதை விட பயங்கரமா வெட்டிருக்கீங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. போட்டு வேணே, இனிமே உங்கள்கிட்ட மட்டும்தான் நான் முடி வெட்டுவேன். போயிட்டு வரேனே. அம்மா எப்படிமா இருக்கு ஹேர் ஸ்டைலு? டேய் என்னடா இது, மண்டை கரையாம்பூத்துக்குள்ள மண்டை விட்டு கரண்டுன மாதிரி இருக்கு. எவனும் வெட்ட தெரியாத உனக்கு முடி வெட்டியிருப்பான் போல. என்னடா இது இப்படி வெட்டியிருக்கு, கன்றாவியா இருக்குடா. அம்மா இப்போ இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட், புல்லிங்கோ கட்டிங். எது புல்லிங்கோ கட்டிங்கா? டேய் நானே புல்ல பிடிக்கிற மாதிரி நீ இருக்கன்னு சொல்லிட்டு தான் போய் முடி வெட்டிட்டு வாடான்னு சொன்னேன். நீ என்னடான்னா அரைக்குறையா முடி வெட்டிட்டு வந்திருக்க. எவ்வளோட அந்த முடி வெட்டிக்கு காசு கொடுத்த? அம்மா ஜஸ்ட் 200 ரூபாய் தாம்மா. எது 200 ரூபாயா? ஏண்டா இந்த 2 சைடுல லைட்டா கரண்டி வச்சிருக்காங்க, இதுக்கு போய் 200 ரூபாயா? 20 ரூபா கொடுத்தாலே இதை போதுமாடா? எவன்டா உனக்கு முடி வெட்டினவன்? அவன் என் கையில் மட்டும் கிடைக்கிட்ட, அவன் கையை ஒடிச்சு அடுப்பில் வச்சு போடுறேன். நீ என்ன பண்ணுற? ஒழுங்கா போய் மொட்டைனாச்சும் அடிச்சிட்டு வா. இந்த மாதிரி முடியை வெட்டிட்டு இருந்தமே வீட்டு பக்கம் வந்த உன் கை காலை ஒடிச்சு அடுப்பில் வச்சு போடுவேன். எது மொட்டை அடிக்கவா? அம்மா மொட்டை அடிச்சா ஸ்கூல்ல எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கம்மா. டேய் நான் சொல்ற மாதிரி போய் மொட்டை அடிச்சிட்டு வா, இல்ல உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் பாத்துக்க. சோறு முக்கியமா இல்ல உனக்கு உன் முடி வெட்டுற ஹேர் ஸ்டைல் தான் முக்கியமா? இல்லம்மா எனக்கு சோறு தாம்மா முக்கியம். நான் போயிட்டு முடியே வெட்டாம மொட்டை அடிச்சிட்டு வந்துடுறேம்மா. மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க அதிகமா லைக் பண்ணாதான் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ப்ரோமோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.